இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குழந்தை ட்வின்ஸ்னால பிளட் ரொம்ப வரும். அது மட்டும் இல்ல, ஒரு எப்படி இருந்தாலும் யாரா இந்த இவங்க 3 பேருக்குள்ள யாரா சேர்ந்துதான் ஆகணும். ஏன்னா இவங்கள யாரோ இவங்க கால்ல கத்தியால கீறிட்டாங்க. கீறினது மட்டும் இல்லாம வயிற்றுல ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, எங்க தலையிலையும் ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. மெடிக்கல் செக்அப்லயே ரிப்போர்ட்லயே அதான் இருக்கு. அவங்க வயிற்று யாரும் அவங்க கையை ஃபோர்ஸா பிடிச்சி முறுக்கி தள்ளி விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் தான். அதனால போலீஸ் ஆஃபீஸர் அவங்க தான் வேணும். அவங்களுக்கு பிளட் கூட இப்போ டொனேட் பண்ணணும். யாருக்கு ஓ பாசிட்டிவ் இருக்கு? 2 பேர் போலீஸ் ஆஃபீஸர் தான், அதனால இந்த கேஸ் செல்லாது. ஓ பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் யாருக்காச்சும் இருக்கா? ஷாலினி எனக்கு கால் பண்ணான். ஆனால் எனக்கும் ஷாலினிக்கு ஒரு சண்டை. அதனால அவள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டா. என்ன நடந்துச்சு, அவள் கீழே விழுந்துட்டேன்னு தான் சொன்னான். ஆனால் நான் அது பொய் நினச்சி போல. அவளை பத்தி கவலைப்பட்டிருக்கா. ஆனால் ஷாலினி எதுல கவலைப்பட்டிருக்கா? என்னை பத்தி கவலைப்பட்டிருக்காளா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உண்மை தெரியுமா? என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு? உண்மையை சொல்ற கேளுங்க. அன்னைக்கு உங்களுக்கு சரி, நீங்க எந்த செக்அப் காட்சி எந்த ஸ்கேனிங் காட்சி வந்திருக்கீங்களா? நான் தான் வந்திருக்கேன். அதுவும் அக்கா எவ்வளவு வீக்கா இருக்காங்க தெரியுமா? 8வது மாத ஸ்கேன்ல தான் டாக்டரே சொன்னாங்க பேபியும் அக்காவும் செம்ம வீக்கா இருக்காங்க. 99% வீக்கா இருக்காங்க. எதுனால தெரியுமா? உங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச ஹார்ட் உங்களுக்கு பொருந்தல, அக்காவுக்கு தான் பொருந்துச்சு. அதனால அக்காவோட ஹார்ட் உங்களுக்கு பொருந்துச்சு. அதனால அக்காவோட ஹார்ட் உங்களுக்கு கொடுத்துட்டா அவன் அந்த ஹார்ட்டை மாத்தனான். இது எதுவுமே தெரியாம நீங்க இருக்கீங்க. அவ என்ன கவலைப்படலன்னு நினைக்கிறீங்க? அந்த ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கு அப்புறம் அவ சாப்பிடவே இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமான்ட்டு 2 நாளா அவ சாப்பிடல. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் தான் பிரெக்னென்ட் ஆனா. அவ்வளவு வீக்கா இருக்கா தெரியுமா? அது மட்டும் இல்லை,
பிளட் டொனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் குழந்தை எதுவுமே பிறக்கல. இப்போ அவங்களுக்கு சி செக்ஷன் தான் பண்ணணும். மற்றபடி இப்படி ஒரு உயிர் தான் இறக்கணும். அம்மாவா பிள்ளையா தெரியல. 3 பேர்ல யார் இறக்க போறாங்கன்னு எனக்கும் தெரியல. எல்லாமே கடவுளோட விதி. எவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்கடா. யாருக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவுமே ஆக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நீங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணீங்களா? டாக்டர் ரிப்போர்ட்ல வந்ததை பார்த்து சொன்னதுல யாரோ உங்களை டார்ச்சர் பண்ணி தான் தள்ளி விட்டுருக்காங்க, டார்ச்சர் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்படின்னா யார் வீட்டுக்கு வந்தா யார் என்ன பண்ணா யாருன்னு அக்காவும் சொல்ல மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த கேஸ் நம்ம திரும்பியும் எடுக்கணும். மேலச்சு டவுட் இருக்கா? மேலேயும் அம்மா மேலேயும் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா அக்காக்கு யாராச்சும் விரோதி இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளவா கேஸை நான் திரும்பியும் எடுக்கிறேன். அதில் நான் யார் குற்றவாளின்னு கிடச்சி அவங்கள ஏதாச்சும் பண்ணணும். என்ன வேண்டி கேட்டா என் மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா. ஆனா எப்படிதான் நாங்க உங்களுக்கு கோயில கூழ் வரும்போது மாதிரி எல்லாமே நடக்குது. யாருதான் இது பண்றேன்? இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. எதுவுமே ஒழுங்கா இருக்காக்கா. நான் உங்ககிட்ட இதுதான் தான் வேண்டேன். அவன் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களை கும்பிடுறதே நாங்க விட்டுருவோம். சத்தியம் சார். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலாம். அவங்களுக்கு இப்பதான் சி செக்ஷன் முடிஞ்சிச்சு. 2 குழந்தையும் எடுத்துட்டாங்க. எப்படி சொல்றது, அம்மா பிள்ளை 2 பேரும் உயிரோட இருக்காங்க. உங்களுக்கு பெண் குழந்தை 1, ஆண் குழந்தை 1 பிறந்துருந்துச்சு. அதில் பெண் குழந்தை இறந்து பிறந்திருக்கு. ஆண் குழந்தை உயிரோட இருக்கு. ஒரு குழந்தை இறந்துருச்சு, ஒரு குழந்தை உயிரோட இருக்கு. ஐ சோ சாரி. இவருக்கு ஒரு நடக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அதையும் நிறைவேற்றிருக்காரு. அப்பவே நான் யாழ்னி ஃபோன் இருக்கும்போது எடுத்திருந்தேன். நிறைய ஏதாச்சும் நடந்திருக்குமா? என்ன இடால? ஐயோ அதுக்குதான். சரி. தாங்க. சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. ஓகே, என்ன உன் அக்கௌண்ட்ல அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்கோ சீக்கிரம். என் குழந்தை எங்க? சொல்லுங்க. உங்களுக்கு 2 குழந்தை. உங்க குழந்தை அப்பா கிட்ட இருக்கு. அப்படின்னா 2வது எங்க? 2வது குழந்தை உங்க வீட்டை சேர்த்ததுனால அது இறந்துருச்சு. உங்க ஹஸ்பண்ட் வர சொல்லவா? இறந்துருச்சா? தயவு செஞ்சு யாரும் வர வேணாம். நான் இன்னும் மயக்கத்திலேயே இருக்குன்னு சொல்லுங்க. நான் முதல்ல உனக்கு ஃபோன் பண்ணும்போது நீ எடுத்திருந்த நேரம் நம்ம குழந்தை இறந்துருக்காது. உனக்கு ஈகோ தானே பெருசு. அதுக்கப்புறம் ஏன் நீ என் கூட இருக்க? நீ எப்படி கோபமா இருக்கியோ அதே அளவுக்கு இப்போ எனக்கும் கோபமா இருக்கு. நான் எடுக்க போற முடிவு என்னதுன்னா, இதுக்கு மேல நீ எனக்கு புருஷனும் இல்லை, நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்லை. இதுதான் நான் எடுக்க போற முடிவு. நான் உனக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ எனக்காக என்ன பண்ணியிருக்க? ஒண்ணுமே பண்ணதில்லை.
பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அப்படி லவ் மெசேஜ்லாம் நான் ஃபோன் பண்ணும்போது எடுத்திருக்கணும். எவ்வளவோ விஷயத்தை பொறுத்துக்கிட்டேன், ஆனால் இதை நான் பொறுத்துக்க மாட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாம் ஷாலினி அவங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அவங்கள டிஸ்கஸ் பண்ணலாம். டாக்டர் நாங்க இன்னைக்கே கூட்டிட்டு போயிடுறோம். என்ன சொல்றது தெரியல. பரவாயில்ல, உனக்கு ஒரு குழந்தைய முடிஞ்ச நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான். தயவு செஞ்சு ஆகாது வச்சுக்காவா. குழந்தை மாதிரி குழந்தை அம்மா கிட்ட இருக்கு, போய் வாங்கிக்கோ. சரி போய் வாங்கி தரேன். ஷாலினி அதுவும் உயிரோட இருக்கணும், இல்லை செத்து தொலைஞ்சிட்டேனான்னு பார்க்க வந்தியா? இப்படி பேசுற இப்படின்ற என்ன உனக்கும் எனக்கும் இருக்கு. நான் கேட்குறேன், நான் ஃபோன் இருக்காதுன்னு நினச்சி கோவமா இருக்கியா? இல்லை, பயங்கரமா இருக்கேன். ஏன் உனக்கு நான் ஃபோன் அடிச்சு என்ன விளையாட்டா இருக்கா? நான் என்ன என் குழந்தை விஷயத்துல விளையாடுவானா? இந்த குழந்தை இறந்ததுக்கு காரணமே நீ தான். நீ அப்பவே ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்டிருக்கணும். உனக்கு உன் ஈகோ தானே முக்கியம். அதுக்கப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட இருக்கணும்? இப்போ சொல்ற பாரு, இதுக்கப்புறம் நீ எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை, நான் உனக்கு ஒய்ஃபும் இல்லை. எது சொல்றது? தாலியை தானே. வெளி உலகத்துக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆனால் இங்கே உனக்கும் எனக்கும் நோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த தாலியை நீயே வச்சுக்கோ. நிம்மதியாகவே இல்லை. கொண்டுடலாம் யாழினி. குழந்தை என்ன பண்ணலாம்? கொண்டுடலாமா? இவளை கொண்டா நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்காது. அதனால இவ்வளோ ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டாடலாம். நல்ல ஐடியா தான். போய் விடுங்க. ஒரேடியாக விட்டுறலாம்.